அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியலகம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலசங்கத்தின் மாநில தலைவர் காளிதாசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் அன்புடன் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பாராமெடிக்கல் அதுபோது அது ஒரு டாக்டருக்கு ஈக்குவலான பல டெக்னீஷியன்களை உருவாக்கக்கூடிய அது சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இதை சார்ந்து தான் அந்த லேப் டெக்னீஷியன் எல்லாருமே வருவாங்க இல்லையா? இப்போ இதில் நீங்கள் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் சர்ஜரிக்கு உண்டான ஹெல்பர்ஸு இதெல்லாம் இது உள்ளே வந்துடுவாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அனசீசியாலேருந்து எல்லாமே எல்லோரும் வருவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆய்வகத்துறை மட்டும். ஆய்வகத்துறை லேப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் தனித்தனி சங்கங்கள் இருக்கிறதுனால அவங்க ஃபுல் மெஜாரிட்டி எங்ககிட்ட வரல. ஆய்வகத்துறை மட்டும் எங்ககிட்ட ஃபுல்லாக இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க? இல்லை, தமிழ்நாட்டில் 10,000க்கு அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சங்கம் நாங்கள். இது எதுக்காக ஆரம்பித்தோன்னா, நாங்கள் 2000 இந்த சங்கத்தை உருவாக்குனதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆய்வகத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அதே சமயம் தனியார் துறையில் தனியாக ஆய்வகங்களை வைத்து நடத்துகிறவங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படணும். இந்த 2 பேருடைய பாதுகாப்புக்காகத்தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலே நாங்கள் அரசுக்கு வைத்த கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு அங்கீகாரம் இல்லாத கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது, அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. மருந்து கடைகளில் நிறைய பரிசோதனைகள் பண்ணுறாங்க, அதை தடை பண்ணணுங்கிற கோரிக்கை. அதுபோக இந்த ஆய்வகத்துறை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னா ஒரு கவுன்சில் வேணும். அப்போ அந்த கவுன்சில்லாம் இருந்தால் தான் கட்டுப்படுத்த முடியுங்கிறதுக்காக கவுன்சில் வேணுங்கிற ஒரு கோரிக்கை. இது போன்ற நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம். பிரதான கோரிக்கையாக அந்த 3 கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் அந்த காலத்துலேருந்து சங்கங்கள் நடத்திட்டுருக்குறோம். அப்படி நடத்தி வரும்போது பார்த்திங்கன்னா, மருத்துவத்துறையில் உங்களுக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது சின்ன அதாவது வேணுன்ட்டு செய்யாத தவறுகள், எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் பொதுமக்கள் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது இது அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவமனைகள் ஆய்வகங்கள் இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தணும்னு சொல்லி அரசு சட்டங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 1997 அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. 2010 மத்திய அரசு அதை ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி கொண்டு வரும்போது தமிழ்நாடு அரசும் 2010 மருத்துவமனை ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதில் அவங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. ஏன்னா புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது எப்படி அமல்படுத்துறது, யாரை என்னென்ன இதெல்லாம் கொண்டு வரதுங்கிற பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அதையெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி வந்தாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க பார்க்குறது டாக்டர் நர்ஸு தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அந்த துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினரை அவங்க பார்க்குறதே இல்லை. ஒரு ஆய்வகத்துறை சம்மந்தமாக ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆய்வகத்துறை சம்மந்தப்பட்ட நிபுணர்களை கூப்பிடணும். இவங்க நிபுணர்கள்னு சொல்கிறதே யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆய்வகத்துறையில் டாக்டர் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, எம்டி இந்த மாதிரி, அவங்க தான் நிபுணர்கள்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு லேபோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு வசதியான இடத்துலேருந்து வரவங்களுக்கு எப்படி ஒரு சாதாரண ஏழையோடைய கஷ்டம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க அரசுகள் ஃபுல்லாகவே இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2018 தமிழ்நாடு அரசு ஜிஓ நம்பர் 206 அப்படிங்கிற ஒரு ஜிஓ நம்பரை போட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆய்வகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தில் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிராமமாக இருந்தால் குறைந்தபட்ச இடவசதி 500 சதுரடி இருக்கணும், நகரமாக இருந்தால் 700லேருந்து 1200 சதுரடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுறாங்க. அது கூட நிறைய சட்டங்கள், லேபில் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கணும், யார் வேலை பார்க்கணும், இப்படி நிறைய சட்டங்களை போடுறாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இருக்கணும், அப்புறம் ஈக்வாஸ் இருக்கணும், ஐக்வாஸ் இருக்கணும், இப்படி நிறைய சட்டங்கள் போடுறாங்க. அந்த 2018 சட்டங்களில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாடு அரசு ஒழுங்குமுறைப்படுத்துவதை நாங்கள் எதிர்க்கலை, வரவேற்கிறோம். ஏன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அது ஒரு அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறத எங்களுடைய அமைப்பு வரவேற்குது. ஆனால் கட்டுப்பாடுங்கிற பேரில் சின்ன லேபுகளெல்லாம் ஒழிச்சிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 500 சதுரடி 700 சதுரடி அப்படிங்கும்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஏதோ படிச்சுட்டு சுயதொழில் செய்யணும்னு வரவங்களால ஒரு நகரத்தில் 500 சதுரடி இடத்த பிடிச்சி வாடகைக்கு எடுத்து நடத்த முடியுமா? முடியாது. ஸோ இதை தான் அவங்க விரும்புகிறாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்கெல்லாம் வெளியே அனுப்பணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன பரிசோதனை கூடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கார்ப்பரேட்டுக்கு போகக்கூடிய வருமானங்கள் குறையுது.
அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தின் மூலமாக இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த 2018 ஜூன் மாதம் வெளிவந்த அந்த அரசாணையை எதிர்த்து அக்டோபர் அக்டோபர் மாதம் வந்து நாங்கள் ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வச்சு. அப்போ அன்னைக்கு திமுகவிலேருந்து மதிப்புக்குரிய கண்ணதாசன் அவர்கள், அப்புறம் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டோம். தலைமை தாங்கிறதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் முத்தரசன் வந்தாங்க, ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்தாங்க, திருமாவளவன் ஐயா வந்தாங்க, அப்புறம் டாக்டர் ரவீந்திரநாத் சார் அவங்க வந்து தலைமையில் தான் நாங்கள் எல்லாத்தையும் அதை ஏற்பாடு பண்ணோம். அவங்களாம் வந்து போராட்டத்தை பெரிய அளவில் நடத்தினோம். நடத்த உடனே அரசு வந்து எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுகள் எட்டப்படலைன்னொடனே நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆய்வகத்துறையை வந்து அவங்க ஆய்வுக்கே வரல. யாருக்கெல்லாம் 500 சதுரடி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. 500க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீதிமன்ற வழக்கு இருக்கிறதுனால அவங்களெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் போய் ஆய்வு பண்ண வேண்டாம்னு சொல்லி அரசே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் போச்சு. ஆட்சி மாற்றங்கள் வந்துச்சு. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருது. அப்போ புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. 2024 மதிப்புக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து 390ங்கிற ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த 390ல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இடத்த குறைச்சிட்டோம். போன ஆட்சியில் உங்களுக்கு வந்து 500 சதுரடி இருந்தது, இப்போ எல்லாத்தையும் 300 சதுரடி ஆக்கிட்டோம். எங்களுடைய டிமாண்டே என்னென்னு கேட்டிங்கன்னா 100 சதுரடி 150 சதுரடி. ஆனால் அவங்க சொல்கிற டிமாண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா 300 சதுரடி. அதற்கு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, ஒரு நோயாளி உள்ளே வந்தால் அவங்களுக்கு என்னென்ன இட வசதி தேவைப்படுமோ அதுக்கெல்லாம் வந்து சேர்த்து தான் நாங்கள் இந்த இடத்த சொல்கிறோம் அப்படிங்காங்க. அது வந்து அவங்களுடைய வாதப்படி பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய லேபாக இருந்ததுன்னா அங்கே ஒரு நாளைக்கு 20-30 பேர் வருவாங்க, பரிசோதனையை கொடுத்துட்டு உட்காந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போவாங்க. அதனால் அந்த இட வசதி தேவைன்னு சொல்ல நியாயம். ஆனால் எங்களை போன்ற சின்ன லேபுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் வரதே பெரிய விஷயம். அந்த 10 பேரும் 10 டயத்தில் வருவாங்க, ஒரே நேரத்தில் எங்களுக்கு வரதில்லை. ஸோ அப்போ எங்களுக்கு இந்த இடவசதி வந்து அதிகம், நீங்கள் அதை குறைக்கணும்னு சொன்னோம். அவங்க அதை பற்றி கேட்கல. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா, திரும்ப நாங்கள் போராட்டத்தை அறிவிக்க போகிறோம்னு சொல்லி தினமலர்லாம் செய்தி வந்தது. செய்தி வந்த உடனே அப்புறம் திரும்ப அரசு எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. மதிப்புக்குரிய இணை இயக்குனர் அவர்கள் வந்து டாக்டர் மீனாட்சி இருக்காங்க, அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடக்கும்போது நாங்கள் எங்கள் தரப்பு வாதத்தை சொன்னோம். நாங்கள் என்ன சொன்னோன்னா, மத்திய அரசு சட்டத்தில் கூட இடத்துக்கான அளவீடு எங்கேயும் சொல்லலை. பரிசோதனை கூடங்களை அவங்க 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. பேசிக், மீடியம், அட்வான்ஸுன்னு பிரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் இடத்த சொல்கிறீங்களே தவிர லேபை வகைப்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரதான கோரிக்கை நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து செக்ரட்டரியேட்டில் பேசிவிட்டு உங்களுக்கு அதுக்கான முடிவை சொல்கிறோன்னாங்க. ஜனவரியில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். பிப்ரவரியில் அதுக்கான அரசாணையை அவங்க வெளியிட்டுட்டாங்க. ஜியோ நம்பர் 41 அப்படிங்கிற அரசாணையை வந்து வெளியிட்டாங்க. அந்த அரசாணையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட்டை எடுத்துகிட்டு லேபை வந்து 3ஆக பிரித்து சொல்லிட்டாங்க. இது உண்மையிலே வந்து அரசு வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சிறிய பரிசோதனை கூடங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக எடுத்த ஒரு பெரிய முயற்சி. அதுக்காக நாங்கள் அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த ஜியோவில் எந்த இடத்துலையும் ஒரு லேப் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போடுறதுக்கு யார் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. ஒரு லேப் டெக்னீஷியன் இருக்காருன்னா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கலாம். ஒரு எம்எஸ்சி இருக்கார், பிஎஸ்சி இருக்கிறாரு, டிஎம்எல்டி படிச்சிருக்காரு, சிஎம்எல்டி படிச்சிருக்காரு, கையெழுத்து போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜியோ நம்பர் 41 அரசாணை வெளிவரும்போது யார் கையெழுத்து போடுறதுங்கிறத அவங்க அதில் கொடுத்துட்டாங்க. யாருன்னா, ஒரு மருத்துவர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மருத்துவர் அப்படின்னு அவங்க சொல்கிறது எம்பிபிஎஸ், ஒரு சாதாரண பேசிக் லேபில் எம்பிபிஎஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து மருத்துவர்களை குறைத்து இடப்படலை, அவங்களுடைய படிப்பு வேறு. அந்த ரஜினிகாந்த் படத்தில் கூட, மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் கூட ஒருவன் ஒருவன் முதலாளின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் பூப்பறிக்க கோடாரி எதற்குன்னு ஒரு இது வரும். அது மாதிரி ஒரு சின்ன லேபில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சுகரு, யூரியா, இந்த மாதிரி பேசிக் இன்வெஸ்டிகேஷன் போடுறதுக்கு ஒரு மருத்துவர் அவசியமே இல்லை. இன்னொன்று, அவங்களுடைய படிப்பு டிஃப்ரெண்ட்டு, எங்களுடைய படிப்பு டிஃப்ரெண்ட்டு. நாங்கள் ஒரு மருத்துவர் ரெஃபரன்ஸ் கொடுத்தா தானே நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்லாம் இல்லை, அந்த இடத்துல நாங்கள் சொல்லவே இல்லை. சுகர் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு அவர் எழுத சீட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் டெஸ்ட்டு போடுறாங்க. இன்றைக்கி நடைமுறையில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இந்தியாவை பொறுத்தவரை டயபெட்டிக் அதிகமாகிடுச்சு.
அப்போ எல்லாம் ஆயிடுச்சா, அதிகமாக ஆக்கப்பட்டதா? அதிகமாக ஒரு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஆக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லை. இப்போ அது ஒரே ஒரு நீங்கள் லேப் டெக்னீஷியனால உங்களை நான் கேட்குறேன், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர், சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் எவ்வளோ நிர்ணயிச்சிருந்தாங்க? ஆமாம், எவ்வளோ இருந்தது அளவுகோல்? அப்போது அதே தான் 60 to 100, அதுக்கப்புறம் 150 வரைக்கும் இருக்கலாம்னு இருந்தாங்க. இப்போவும் அதே ரேஞ்ச் தான் மெயின்டைன் ஒரு பண்ணிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி 120 வரைக்கும் 120 இருந்திருக்கும். இல்லை, நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நான் 1992 இந்த ஆனால் ஃபீல்டு எனக்கு வந்து ஞாபகம் என்னன்னா ஒரு 200 220 இருந்தது, அதுக்கப்புறம் தான் குறைச்சிட்டு வந்தாங்க. இல்லை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 95 96 அந்த மாதிரி அளவுகள் இருந்தது. இப்போ தான் கூட்டி இருக்கிறாங்க. 200 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இவங்க பண்ணுறாங்க. இந்தியாவுக்குன்னு எந்த ஆய்வுமே கிடையாது. சைனா போன்ற நாடுகள்லாம் சுகரே இல்லையே? இல்லை, சுகர் இல்லை, அங்கேயும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அவங்க மாத்திரை போடுறது இல்லையே? அவங்க வந்து வெளியில் சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடக்குங்கிறதே வெளியே தெரியாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம், அது உள்ள நடக்க வெளியே தெரியாது. வந்து அக்குபஞ்சர் அந்த மாதிரி போகிறாங்க. அவங்களுடைய மருத்துவம், அதாவது வேற. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில், இந்தியாவை பொறுத்தளவில் உணவு பழக்க வழக்கங்களே இன்றைக்கி சரியில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னா சுகர் என்பது ஒரு பணக்கார வியாதி. ஆமாம், இன்றைக்கி வந்து வீட்டுக்கு 2 பேருக்கு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பு இல்லை, தேவைக்கு அதிகமான உணவுகளை எடுத்துக்கிறது. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த உணவுகள் சாப்பிடணும், அந்த சாப்பிட்றது இல்லை. அப்புறம் தேவையில்லாத உணவுகள், வெளிநாட்டு வகையான உணவுகள், இதெல்லாம் வந்து அதெல்லாம் எடுக்கிறதுனால அதனால வரக்கூடிய பிரச்சனை தானே தவிர, முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு, தேவையான அளவு அதெல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. உடற்பயிற்சிங்கிறத விட அந்த காலத்துலலாம் வேலை பார்த்தாங்க. அதனால தான் அந்த காலத்தில் என்ன நிறைய நடக்கிறதே இல்லை. போயிட்டு இருக்காங்க. பணக்கார வியாதின்னு சொன்னதுக்கு காரணமே, பணக்காரர்கள் வேலை பார்க்க மாட்டாங்கிறதுனால தான் அதை பணக்கார வியாதின்னு சொன்னாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணமும் அது ஒரு காரணம். வேலைகள் வந்து குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி வந்து விவசாயம் வேலை அப்படி அந்த மாதிரிலாம் போகிறது இல்லை, கல் தூக்குறது இல்லை, அதெல்லாம் குறைஞ்சி போச்சு இல்லையா? அதனால அந்த வியாதிகளுடைய அளவு வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இப்போ எல்லா வியாதிக்குமே ஒரு டெட் எண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் சரியாகும், இல்லை சரியாகாமே ஆளை காலி பண்ணோம். அப்படி இருக்கும் இந்த சுகருக்கு மட்டும் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது இல்லை, இது க்யூரபிளே வந்து கிடையாது. நோயின்னு சொல்லக்கூடாது, இது வந்து குறைபாடு தான். ஆமாம், இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது? இதை ஷார்ட் அவுட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்சுலின் செக்ரியேஷனை வந்து மானிட்டர் பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள்லாம் இருக்கு? உணவு வகைகள் வந்து இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னுக்கூட்டினா நீங்கள் எல்லா உணவுகளும் எடுத்துக்கலாம், முறையான அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வந்த பிறகு நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் நிறைய இருக்குது. கிழங்கு ஐட்டங்களை ஃபுல்லாக தவிர்த்துடணும். மெயினாக அதுதான் அவங்க சொல்கிற கார்போஹைட்ரேட் டயட்டில் தான் வந்து உங்களுக்கு அதிகமான அளவு சுகர் வந்து வருது. அப்போ கார்போஹைட்ரேட் எதுலெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் கண்ட்ரோல் ஆயிருங்கிறாங்க. சுகர் கண்ட்ரோலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மக்களுக்கு வந்து அதில் விழிப்புணர்வு இல்லாத காரணம் என்ன, மாத்திரை போட்டால் சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. ஸோ மாத்திரை போடுறதுனால சரியாகாது. மாத்திரை போட்டால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் அந்த அளவு குறைக்கும். கூட கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் மாத்திரை போடணும். நீங்கள் அப்போ அந்த அளவு வந்து மாத்திரையுடைய அளவை குறைக்கணும்னா சாப்பாட்டோட அளவை குறைக்கணும், வேலையை அதிகப்படுத்தணும். அப்போ தான் வந்து அது கண்ட்ரோலுக்குள்ளே வரும், இல்லைன்னா வராது. சரி, அதே நேரத்தில் இப்போ இந்த சுகருக்காக நிறைய அந்த பொடி இந்த பொடின்னு ஆன்லைனில் அதில் இதிலலாம் இதை சாப்பிட்டா சரியாயிடும், இதை சாப்பிட்டா கம்மியாயிடும், சுகரே இல்லாமல் போயிடும், இந்த மாதிரி விளம்பரங்கள் நிறையா வருது. அதெல்லாம் எந்த மாதிரியான? அதெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்கிறீங்க, அதை நிறைய பேர் உபயோகப்படுத்திட்டு நல்லா ஆயிடுச்சுன்னா வேலை. அதாவது ஒரு சில இது வந்து ஏதோ ஒரு சில இதில் சக்ஸஸ் ஆகலாம். நம்ம அதை வந்து எந்த மருத்துவத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதாவது ஒரு வியாதியினுடைய அடிப்படை எங்கே இருக்குங்கிறத பொறுத்து சில வியாதிக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த மருந்தில் கூட சரியாகலாம். எல்லா வியாதியும் சரியாகுமான்னு கேட்டால் ஆகாது. சுகருக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க சுகருக்கு ஆகாது. நீங்கள் அந்த இன்சுலினை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், வேறு எதுலேயும் கொண்டு மாத்திரை சாப்பிட்டா குறையும், அவ்வளோதான். இது வந்து ஒரு குறைபாடு தானே தவிர இது நோயின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை பார்க்கணும். அப்போ என்னென்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ சொன்ன டாப்பிக்கில் வந்ததுனால இன்றைக்கி டயபெட்டிக் பேஷண்ட் வந்து அதிகமாகிட்டாங்க. அதிகமானதுனால என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா பரிசோதனைகளும் அதிகமாக தேவைப்படுது. இப்போ பரிசோதனைகள் அதிகமாக தேவைப்படும் போது அவங்க எங்கே போவாங்க? இப்போ இன்றைக்கி உதாரணமாக வந்து நம்ம ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு சுகர் பார்க்கணும் 100 ரூபா கொடு இல்லை 150 ரூபா கொடுன்னு சொல்லுவாங்க. சரியான ரேட் நமக்கு தெரியல. அப்போலாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, 500 கூட இருக்கும். நான் சொல்கிற அந்த
சாதாரண லேப் போனீங்கன்னா தான் 150. இல்லை சாதாரண லேபில் அது மாதிரி கிடையாது. நான் எங்களை போன்ற சின்ன லேபில் இருக்கிறவங்கெல்லாம் 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வாங்குறாங்க. ஆமாம். மற்ற நான் சொல்லுறது பெரிய லேபுக்குலாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு வாங்குறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நோயாளிகள் டயபெட்டிக் அதிகமானதுனால டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் பாசிட்டிவ் தான். இல்லை அப்படி இல்லை, கண்ட்ரோலாக இருக்கவங்களாம் வரதில்லை. உணவு கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வருது. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்ன லேபு இதை நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுறாங்க. ஸோ அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க எங்கே போக முடியும்? அடுத்து பெரிய நிறுவனம் நோக்கி தான் போக முடியும். பெரிய நிறுவனங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் செலவு பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அங்கே போனால் அவங்களுடைய கட்டணங்களும் அதிகமாக இருக்கும். அதுக்கு அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்கிறோம், எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்கிறோம், டாக்டர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதை தான் சொல்லி அவங்க வந்து பண்ணுறாங்க. பட் நாங்களுமே என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்டயும் அவ்வளோ ஃபெசிலிட்டி நாங்கள் வச்சுருக்குறோம். ஒரு சுகர் டெஸ்ட்டை போடணுன்னா என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ அந்த எக்யூப்மெண்ட் எங்கிட்ட இருக்குது. அரசு சொல்லக்கூடிய தரச்சான்றிதழை பின்பற்றி நாங்கள் நடக்கிறோம். இப்போ இகாஸ் போன எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சரியாக தான் டெஸ்ட்டு போட்டுட்ருக்கீங்கிறத ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு அனுப்பி அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரிப்போர்ட் வாங்கி வைக்கிறோம். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக விளக்கம் அது. அப்போ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அரசு சொல்லுது. ஸோ அதை செய்யும்போது நாங்கள் எப்படி தப்பு பண்ணுவோம்? நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் பல குற்றச்சாட்டுகள் பத்திரிகையிலையும் ஆன்லைனில் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் நானும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு சின்ன லேபில் போய் எடுத்தோம், எங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அதே வந்து பெரிய லேபில் போய் எடுக்கும்போது இல்லைன்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ்ன்றாங்க. அப்போ அங்கே குறைபாடுகள் வந்து வேலை செய்கிற ஒர்க்கர் பண்ண தப்பா இல்லை வேறு என்ன? ஏதாவது எக்ஸாம்பிள் இந்த HIV போல வியாதிகள் கூட சொல்கிறாங்க. அப்போ இங்கே அதனால தான் நீங்கள் வந்து சின்ன லேப்லாம் வேணாம், அவங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக படித்து முடிக்காதவங்க கூட வேலைக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் இல்லை. அப்படி வைக்கிறது இல்லை. ஒரு ஆய்வகத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஆய்வகத்துறை படித்தவங்கள தான் வேலைக்கு வைக்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, டிகிரி அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில லேபுகளில் ஒரு சீனியர் டெக்னீஷியனாக இருப்பாங்க, ஜூனியராக இருக்கிறவங்க ஒரு ட்ரெயின்டு பர்சனாக வச்சுருப்பாங்க. அது சட்டத்திலே கூட இருக்குது, ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம வச்சுக்கலான்னு சொல்லி. ஆனால் அவங்கள வச்சு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லேபில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு நடக்காதுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் நடக்குது. அந்த தவறை அவங்க வந்து மீடியாவிலேருந்து எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணி இந்த சின்ன லேபுகளே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதே ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களில் பெரிய தவறு நடந்தால் கூட ஒரு நாள் நியூஸில் முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. இது நடக்கலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. கொரோனா காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். கொரோனா காலத்தில் அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்து, NABL நிறுவனம் அனுமதி கொடுத்து, தொற்றுநோய் நிறுவனம் அனுமதி கொடுத்து ஆரம்பித்த மிகப்பெரிய பரிசோதனை கூடங்கள் தவறு பண்ணும்போது கூட அரசு வந்து பெரிய நடவடிக்கையில் ஒரு நாள் 2 நாள் க்ளோஸ் பண்ணுவாங்க, அப்புறம் திறந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரியதாகவே வரல. அப்போது சின்ன லேபுகள் எங்கேயோ பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகள் அது வந்து வாண்டடாக இருக்காது, எதிர்பாராமல் நடக்கக்கூடிய தவறுகளாக இருக்கும். அந்த தவறுகளை பெருசுபடுத்தி ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் என்ன நம்பிக்கையை விதைக்கிறாங்கன்னா, சின்ன லேப்னா தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது கார்பரேட் உங்களுக்கு மேலே டாமினேஷன் இருக்கலாம், பட் ஆனால் லேப் என்பது வந்து எப்படின்னா மக்கள் வந்து உங்களை தான் முழுமையாக நம்பி வராங்க. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ரிசல்ட்டை பொறுத்து தான் அவனுடைய அடுத்த வாழ்க்கையுடைய நகர்வே அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன ஒரு தவறு நீங்கள் ஏதாவது எதிர்பாராமல் நடக்கிறது தான், தெரிஞ்சு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஐயோ எனக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் அந்த HIV மாதிரி தொற்றுகள் இருக்கும்போது ஒரு சில இடங்களில் நடந்த தவறுகளாக இருக்கலாம். அது என்ன தவறுகளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த தவறுகளுக்கு நாங்கள் நியாயப்படுத்தலை. அந்த தவறில் என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள், ஆய்வகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வேதிப்பொருட்கள், அதுக்கான ஒரு பெரிய தரக்கட்டுப்பாடுகளை அரசு வந்து கொண்டு வரதே இல்லை. இதே நாங்கள் அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், 2000 சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு கிட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே டெஸ்ட்டு போடுறதுக்காக ஒரு கிட்டு உள்ளே வருதுன்னா, அதை வந்து நீங்கள் வந்து இந்த கிட்ட யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அரசு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரசு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து எந்த கிட்டாக இருந்தாலும் அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, அதில் போய் அப்ரூவல் வாங்கிட்டா வெளியே வந்துடுது. அந்த கிட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்.
அதில் வரக்கூடிய தவறுகளுக்கு ஒரு லேப் எப்படி பொறுப்பாக முடியும்? அந்த கிட்டுனாலேயும் தவறுகள் தவறுகள் இருக்குது. அவன் ஏதாவது கமிஷன் கொடுத்து அதை கொண்டு உள்ள ஏதாவது அது என்ன நடக்கணுமா கூட போனா மேபி இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா தவறுகள் நடக்குது. தவறுகள் நடக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எங்களை வந்து குறை சொல்லிடுறாங்க. இதே தவறுகள் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் நடந்ததுன்னா வெளியவே வராது. கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, முடிச்சிருவாங்க. எங்களால் காம்ப்ரமைஸ் பேசி பணம் கொடுக்குறதுக்கு எங்களால் முடியாது. நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான வருமானத்தை பெறுவதற்கே கஷ்டப்படுறோம். அப்படிங்கும்போது நாங்கள் எங்கே காம்ப்ரமைஸ் போக முடியும்? போக முடியாது. அப்போ இதை பயன்படுத்தி வெளியில் வந்து பெரிய அளவில் தவறுன்னு கொண்டு வந்துடுறாங்க. அதனால் என்ன எதிர்காலத்தில் பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் ஏழை எளிய மக்கள் வந்து பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கி வந்து மருத்துவத்துறை இன்றைக்கி வேகமாக வளர்ந்துட்டு நிறைய டெக்னாலஜி அதெல்லாம் நம்ம மறுக்கலை. ஆனால் ஒரு நோய் இல்லாத நோயை கூட இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆமாம். அப்போ நாங்கள் இருந்தால் தான் அந்த பாதுகாப்பு இருக்கும். இப்போ எங்ககிட்ட பரிசோதனைக்கு வரும்போது நாங்கள் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட செக்டாரை தாண்டி உங்களுக்கு பரிசோதனைகளே இல்லை, பரிசோதனை கூடங்களே இல்லைன்னு வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? ஆனால் எனக்கே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மாதாவரத்தில் ஒரு பெரிய லேபில் போயிட்டு அப்போ அந்த பிளேக் நோயின்றது ஃபேமஸாக இருந்துச்சு. கரெக்ட். அங்கே போய் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் தான். கண்டிப்பாக. அப்புறம் அதை வேணான்னு சொல்லிட்டு மூலக்கடையில் இன்னொரு லேபில் கொடுக்கும்போது அங்கே நெகட்டிவ் வருது. நெகட்டிவ் வருது. அப்போ என்னடான்னு கேட்டால் அப்போ அதுதான் சொல்கிறேன், காசுக்காக போட்டு தாக்கி இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலாம் வராமல் இருக்கணும்னா கூட இந்த மாதிரி சின்ன பரிசோதனை கூடங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் முடியும். ரெண்டாவது, இன்றைக்கி கூலி வேலை பார்க்குறவங்களால அதிக அளவு பணம் கொடுத்து டெஸ்ட்லாம் பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து எங்களை மாதிரி சின்ன பரிசோதனை கூடங்கள் வச்சுருக்கவங்க தான் அவங்கள மாதிரி செக்டார்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். அவங்க எங்கிட்ட வராங்க, 30 ரூபா கொடுக்குறாங்க, 50 ரூபா கொடுக்குறாங்க. சில பேர் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு கூட தருவாங்க. நாங்கள் 30-40 ரூபாயா? இந்த 30-40 ரூபா அதுக்கு கூட சொல்லுவாங்க. அதுக்கு கூட நாங்கள் வந்து பழகிருப்போம். நாங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களோட மக்களாக பழகிருக்கிறோம். அதனால் இவர் இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த மாதம் வரும்போது தருவாருன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருவோம். அவர் அடுத்த மாதம் வந்து தருவார், ஏமாத்துறதுலாம் கிடையாது, தந்துடுவார். அதான் சார், நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பேசும்போதுமே ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டே இருந்தீங்க. நம்ம வேறு சைடில் போய்ட்டு அப்படியே வந்திருக்கோம். அதாவது இந்த மருத்துவர் ஒருத்தரை வந்து லேபில் நியமிக்கணும்னு சொல்லி அரசுல உத்தரவில் இருக்குது. அது எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது? இப்போ சார், இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன லேப் வச்சுருக்கிறோம். எங்களுடைய மொத்த மாத வருமானமே, அதாவது இன்க்ளூடிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கழிக்காமல் சொல்கிறேன், அதிகபட்சம் 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வருமானம் வரக்கூடிய ஒரு லேபாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லேபை நடத்தும் போது எங்களுக்கு கெமிக்கல் எக்ஸ்பென்ஸு, வாடகை, கரண்ட் பில்லு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான ஒரு 30,000 40,000 தான் வந்து அந்த ஒரு சின்ன லேப் சம்பளம் எடுக்க முடியும். சம்பளம் எல்லாம் போக அவருக்கு ஒரு சம்பளத்தை எடுக்கிற மாதிரி தான் அந்த பரிசோதனை கூடங்கள் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. அப்போ இதை மாதிரி ஒரு சட்டத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு மருத்துவர் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னா அவருக்கு சம்பளம் கொடுத்தாகணும். இப்போ குறைந்தபட்சமாக இன்றைக்கி மருத்துவர் வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு வருவாங்களா? ஒரு 30,000 அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இதை அப்படியே கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தான். இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ இந்த பிரச்சனையை வந்து அரசு வந்து கவனமாக கையாண்டு இந்த மாதிரி சின்ன லேபுகள் வந்து பாதுகாக்கணுங்கிறதுல அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து தேசிய தரச்சான்றிதழ் நிறுவனம்னு சொல்லி இந்தியாவில் இருக்குது, NABLன்னு சொல்லக்கூடிய தேசிய தரச்சான்றிதழ் நிறுவனம். அந்த தரச்சான்றிதழ் நிறுவனத்தில் நாங்கள் வந்து 2020 ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த சின்ன லேபுகளுக்காக மெல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கொண்டாங்க. சின்ன லேபுகளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்தாங்க. அந்த மெல்ட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈக்வாஸ்ன்னு சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஈக்வாஸ் எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸு, அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டெஸ்ட்டுக்கு தேசிய தரச்சான்றிதழ் நிறுவனம் அங்கீகாரம் கொடுத்து கொஞ்சம் டாக்குமெண்ட்டோட, அந்த டாக்குமெண்ட்டில் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து லேப் இன்சார்ஜ்னு கேட்பாங்க. நாங்கள் யாரை லேப் இன்சார்ஜ்னு சொல்கிறோமோ அவங்க தான் அந்த ரிப்போர்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ ஒரு தேசிய தரச்சான்றிதழ் நிறுவனம் எங்களை கையெழுத்து போட அனுமதிச்சிருக்கு. அவங்க சொல்கிறது ஒரு வரியில் கடைசியில் முடிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் பாடி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு வரியில் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே அவங்க தலையிட மாட்டாங்க. பட் அதில் கூட நாங்கள் தான் வந்து கையெழுத்து போட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த துறைக்குனே படிச்சுட்டு 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் இப்படிலாம் கோர்சஸ் இருக்குது. லேப் டெக்னாலஜி கோர்ஸில் MSCயும் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் படிச்சுட்டு இந்த துறையில் இவ்வளவு நிபுணர்கள் இருக்கும்போது
நீங்கள் வந்து ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு மருத்துவரை வந்து கொண்டாந்து நுழைக்கிறது வந்து கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுறதா தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன லேபுகளால் இந்த வருமானத்தை சம்பளத்தை கொடுக்க முடியாது. அப்போ இவங்க வந்து வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த வருமானத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் ஏற்புடையதாக இருந்தாலும் ஒரு மருத்துவர் இருந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கும்போது அது கொஞ்சம் வர கன்சியூமர் மருத்துவர் இருந்து சான்றிதழ் இருக்கும்ல. கொடுக்கணும்னா மருத்துவர் சான்றிதழ் கொடுக்கறத நாங்களே அக்செப்ட் பண்ணுறோம். எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு தைராய்டு ரிப்போர்ட் கொடுக்குறோம், ஒரு கேன்சர் டெஸ்ட்டு கொடுக்குறோம், ஒரு ஸ்மியர் பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் மருத்துவர் கேட்குறதுல எந்த வித தவறும் கிடையாது. அது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை வச்சு கொடுக்குறது தான் நியாயமும் கூட. இப்போ ஒரு தைராய்டு ரிப்போர்ட்டை கொடுக்குறதுக்கு ஒரு எம்டி பயோகெமிஸ்ட்ரி வேணும்னு கேட்குறாங்க, யூரின் கல்ச்சர் கொடுக்குறதுக்கு ஒரு எம்டி மைக்ரோபாலஜி வேணும்னு கேட்குறாங்க. அது நியாயம் நாங்களே சொல்கிறோமே. ஏன்னா எல்லாத்துக்கும் வேணான்றீங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் கொடுக்குறோம், மருத்துவருடைய சிக்னேச்சர் நீங்கள் வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் மருத்துவர் வேணும்னு கேட்குறத நாங்களே ஏற்றுக்கிறோம். நாங்கள் சொல்கிறது பேசிக் இன்வெஸ்டிகேஷன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த டெங்கு சீசன் வருது. டெங்கு சீசன் வரும்போது பிளேட்லெட் கவுண்ட் பார்க்க வருவாங்க. நீங்கள் பிளேட்லெட் கவுண்ட் பார்த்து 1/2 hour 1 hourல ரிப்போர்ட் கொடுத்தா தான் அவர் போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெக்கவரி பண்ணணும். ஆமாம். நீங்கள் அந்த இடத்துலையும் வந்து ஒரு டாக்டர் வேணும்னு கேட்குறது வந்து ஏற்படுதில்லை. நாங்கள் வந்து மிஷினில் தான் கொடுக்குறோம், மிஷினுக்கு கேலிபிரேஷன் கொடுக்குறோம், அதுக்கு ஈக்வாஸ் ரன் பண்ணுறோம், இன்டர்னல் குவாலிட்டி ரன் பண்ணுறோம். எல்லாத்தையும் ரன் பண்ணி நாங்கள் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷனு. அதுக்கு ஏன் வந்து ஒரு டாக்டர்னு தான் நாங்கள் கேட்குறோம். இல்லை பிளேக் போல் ஒரு பெரிய பிளேக் இல்லை, நான் பிளேட்லெட் சொல்கிறேன். பிளேட்லெட் தான் அந்த ரத்தம் உரையிறது, வெள்ளை அணுக்கள். ஆமாம். இப்போ டாக்டரே இருந்தாலும் அவர் அதை தானே நாங்கள் டெஸ்ட் போட்டு கொடுக்குறது தானே கையெழுத்து போட போகிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் எடுத்துக்கலானோ, இன்னொரு வகையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே டாக்டர் கொடுக்கல, அவங்க கொடுத்தது, அதில் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே தானே கிளாஸ் ஆகும். டாக்டர் இருந்து கொடுத்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு வாங்கல்ல. இல்லை, அப்படி வந்து வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து நீங்கள் அந்த பிளேட்லெட் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்லைடை போட்டு ஒரு டெக்னீஷியன் உட்காந்து பார்த்து கொடுப்பாரு. டவுட் வந்தால் டாக்டர் பார்க்கணும் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டு. இன்றைக்கி எல்லாமே ஆட்டோமேஷன் தானே. ஆட்டோமேஷன் வரும்போது நீங்கள் ஆட்டோமேஷனுக்கு என்னெல்லாம் விதிகள் பின்பற்ற சொல்கிறீங்களோ அந்த விதிகளெல்லாம் நாங்கள் பின்பற்றுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதில் தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலையை பயன்படுத்தி எங்களை வெளியே தள்ளுறதுக்கான ஒரு முயற்சி. பேசிக் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் சொல்கிறது அதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பேசிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டிசைரபிள் தான் கொடுத்துருந்தாங்க. தேவை இருந்தாலும் வச்சுக்கோங்க, வேணாலும் விட்டுலாம்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, காலப்போக்கில் அந்த சட்டத்தை திருத்தி இன்றைக்கி கம்பல்சரின்னு கொண்டு வராங்க. அப்போ இது வந்து நீங்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுறீங்க? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தான் சட்டத்தை மாற்றுறீங்கன்னு நம்மளே சொல்கிறோம். இப்போ என்ஏபிஎல்ல மெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து மெல்ட்டில் என்ஏபிஎல் மெல்ட்டுன்னு போட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நெருக்கடி. அவங்க வந்து நீங்கள் இவங்க சின்ன லேபுகளுக்கு என்ஏபிஎல்னு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு காம்படிட்டராக வர்றாங்க. இதில் என்ன காம்படிட்டர் இருக்குது? குவாலிட்டி தானே முக்கியம். மக்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு வந்து ஒரு தரமான பரிசோதனை, சரியான முடிவு வந்து மக்களுக்கு போகணும். அதுதான் எல்லாரும், அரசும் விரும்பணும், எல்லாரும் விரும்பணும். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட எங்களுக்கு போட்டியாக இருக்குன்னு சொல்லி அந்த என்ஏபிஎல் மெல்ட்டில் வந்து அதை எடுத்துட்டாங்க. இப்போ என்ஏபிஎல் போடாமல். சரி. ஸோ அப்போ கார்ப்பரேட்டுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ இந்த சின்ன லேபுகளை வளரவே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய அரசுகளாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசுகள் இருக்குது. புதுசாக வந்திருக்கிற அரசு கூட, புதுசாக இந்த அரசுக்கு இப்போ தான் நாங்கள் வந்து ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வந்து கோரிக்கை அனுப்பியிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் அமைச்சரவர்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை முறையிடணும்னு இருக்கிறோம். என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கங்கிறது தெரியும். இது வரைக்கும் இருந்த அரசுகள் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த அரசு புதுசாக வந்திருக்காங்க, மக்களுக்கான அரசுன்னு சொல்லும் போது உங்களுடைய கோரிக்கைகள் செவிசாய்ப்பாங்கன்னு நம்புங்க. அதான் நாங்களும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். சந்திக்காமல் அவங்ககிட்ட பேசாமல் நம்ம எந்த முடிவும் சொல்ல முடியாது. அதனால் ஒரு நல்ல தீர்ப்பு வரும், அந்த அரசு நல்ல தீர்ப்பை கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை தான் நம்ம கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். சரி, அதே நேரத்தில் இப்போ கார்ப்பரேட்டுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த தொழில் போட்டின்னு சொல்லிடலாம். அந்த சூழலில் இப்போ நீங்கள் எடுத்து கொடுக்குற ஒரு ரிசல்ட்டை அந்த ஒரு கன்சூமர் வந்து நோயாளி வந்து திரும்பி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு போகிறாருன்னு வைங்க, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நாங்கள் எடுத்தேன்னு சொல்லி அவர் ரிசல்ட் எடுக்கும்போது வாண்டடாக இங்கே பாசிட்டிவ்னு கொடுத்ததா நெகட்டிவ்னு கொடுக்குறது வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி வந்து பண்ண மாட்டாங்க. மருத்துவத்துறையில் வந்து அந்த மாதிரி வேணுன்ட்டு பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்து இல்லை.
ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறோம், ஒரு மக்களுக்கு புரிதல் இல்லாத சூழ்நிலை பயன்படுத்துகிறாங்கக்கா நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சுகர் டெஸ்ட்டுக்கு வர்றீங்க, நீங்கள் ஒரு நாள் சுகர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிசல்ட்டை கொடுக்கும், ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு கூட மாறும். ஆனால் இந்த புரிதல் மக்கள்கிட்ட கிடையாது. தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட வந்து இன்றைக்கி டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, நான் 150 கொடுக்குறேன், இன்னொரு லேபில் போய் அடுத்த நாள் கொடுப்பாங்க, அவர் 120 கொடுத்துட்டாருன்னா நான் கொடுத்த ரிப்போர்ட் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மக்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த புரிதலை தான் இதை தான் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பயன்படுத்தி, நீங்கள் சின்ன லேப் போனீங்கன்னா அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட்லாம் பெருசாக இருக்காதுங்க, அதனால அவங்களுக்கு காமிக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, டைவர்ட் பண்ணுறது. ஆமாம். அதே நேரத்தில் ஒரு மிஷின் வச்சு எடுக்கிறாங்க இல்லையா, அது குத்தி போடுறாங்க, அது உடனே காமிக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சார்? அது வந்து எப்படின்னா குளுக்கோமீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதில் பார்க்குறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஐசியூவில் ஒரு பேஷண்ட் இருக்கார், அவர் வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாரு, அவர் வந்து லோ சுகரில் மயங்கியிருக்கிறாரா அதிகமான சர்க்கரையில் மயங்கியிருக்காரா நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் கையில் குத்தி பார்க்கும்போது அது ஒரு 100 காமிக்குதுன்னா சரி பரவாயில்லன்னு விட்டுடலாம், ஒரு 400 காமிக்குதுன்னா அப்போ அதிகமான இதில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு பர்பஸ் தான் அது. அதை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நாளடைவில் மக்கள் வந்து வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அதான் கேட்கணும். அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனியில் வாங்கினீங்கன்னா ஓரளவு கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுக்கும், கிட்டத்தட்ட 10% 20% வேரியேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுமாரான கம்பெனி வாங்கினீங்கன்னா சொல்ல முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டர் இந்த பப்ளிக்லலாம் நிறைய பார்க்குறாங்க பாருங்கள், பொது இடங்கள்லாம் பார்க்குறாங்க, 50 ரூபா வாங்கிக்கிறாங்க குத்திட்டு. ஹாஸ்பிட்டல்லேயே சில டாக்டர்ஸு அதான் அது ஒரு எமர்ஜென்சிக்காக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வர்றீங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்க வரும்போது கொஞ்சம் தலை சுற்று இருக்குது இல்லை டயர்டாக இருக்குங்கிறீங்க, ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இது பண்ணலாமே தவிர அதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பர்பஸுக்காக நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த ரொட்டீன் ட்ரீட்மெண்ட்டில் எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம், ரொட்டீனுக்கு எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு குளுக்கோமீட்டரில் பார்க்கும்போது 400 வருது, நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது 500 வருது, இப்போ ட்ரீட்மெண்ட் ஒன்று தான், கரெக்டு தானே? அதேமாதிரி லோவாக வந்தாலும் ட்ரீட்மெண்ட் ஒன்று தான். ஆனால் ஒரு 200 வரக்கூடிய இடத்துல நான் 150 கொடுக்குறேன் இல்லை 200 கொடுக்குறேன்னா அது டிஃப்ரென்ஸ் உருவாக்கிறோம். ஒருத்தர் நோயாளி சர்க்கரை நோயாளியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு அவசர காலத்துக்கு தான் அதை பயன்படுத்தணும். பட் இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெகுலர் யூசேஜில் வீட்டிலே வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவறு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு மயக்கமோ இல்லை ஏதோ வரும்போது டக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் வேறுபாடு வரும், அதை முழுமையாக நம்பி வைத்தியம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன மாதிரி கோரிக்கைகள் இப்போ ரெடி பண்ணியிருக்கீங்க? இப்போ நாங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா சார், இப்போ ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இடத்தை வந்து இட வசதிக்கான அளவை வந்து சுத்தமாக எடுத்துட்டாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா சானிட்டரி சர்டிஃபிகேட் தேவையில்லைன்ட்டாங்க, அப்புறம் பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் தேவையில்லைன்ட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கையெழுத்து போடக்கூடிய ஒரு பிரச்சனையை கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க, டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, இந்த பேசிக்காக போடக்கூடிய பரிசோதனைக்கு ஆய்வகத்துறையிலே படித்து முடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா எல்லாருடைய வேலை வாய்ப்புகள் பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய செயின் நெட்வொர்க் மாதிரி. இப்போ எங்களை காலி பண்ணுறதுனால இதை நம்பி இருக்கக்கூடிய ரியேஜென்ட் பிஸ்னஸ்ஸு, அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இப்படி ஒரு செயினில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வேலையே போயிடும். ஸோ அதனால் வந்து அரசு இதை கவனத்தில் எடுத்து பேசிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு லேப் டெக்னீஷியனே கையெழுத்து போடலாங்கிறத வந்து அரசு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய பிரதான கோரிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு சின்ன லேபுக்கெலாம் வந்து ஃபயர் லைசன்ஸ் வாங்கணுங்கிறாங்க. ஃபயர் லைசன்ஸ் வாங்கணுங்கும் போது இப்போ ஒரு 10க்கு 10 100 சதுரடியில் வச்சுருப்பார், இல்லை 150 சதுரடியில் வச்சுருப்பார். இதுக்கு வந்து ஃபயர் எக்யூப்மெண்ட்டே போதும்னு சொல்லி பல சட்டங்களில் இருக்குது. ஆனால் இவங்க மருத்துவ சட்டத்தில் என்ன கொண்டாட்டாங்கன்னா, இவங்க லேபுக்குன்னு தனியாக எதையுமே பிரிக்காமல் ஒட்டுமொத்தமாக ஹாஸ்பிட்டல் கிளினிக்குங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு ஃபயர் லைசன்ஸ் கேட்குறது நியாயம். ஒரு 100-150 சர்டில் இருக்கிறவருக்கு ஃபயர் லைசன்ஸ் இருக்குது தேவையே கிடையாது. அப்போ ஃபயர் எக்யூப்மெண்ட் இருந்தாலே போதும். ஸோ இதை வந்து நீங்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க, ஃபயர் எக்யூப்மெண்ட் போதும்னு சொல்லி நிறைய செலவினங்களை இழுத்து விட்றாங்க. புதுசாக ஒரு சட்டத்தில் திட்டமிட்டு பண்ணுறாங்க. இன்னொன்று, அவங்க வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கமிட்டியில் வந்து எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டா தானே நாங்கள் கருத்து சொல்ல முடியும், அந்த கருத்து நியாயமானு சொல்லி அரசு பரிசீலனைக்கு எடுக்க முடியும். எங்களை மாதிரி யாரையுமே அவங்க கூப்பிட்றதே இல்லை. என்ன காரணம் அதுக்கு?
எல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வகத்துறைக்கு எக்ஸ்பர்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்டி மைக்ரோபாலஜி, எம்டி பயோகெமிஸ்ட்ரி, எம்டி பத்தாலஜி, இவங்க தான் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லி அவங்க முடிச்சிடுறாங்க. ஸோ லேப் டெக்னீஷியன் படித்தவங்கெல்லாம் கூப்பிடவே கூடாதுங்கிற மனநிலையில் அரசு இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எங்களை கூப்பிட்டா தான் எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்ல முடியும். அதில் நியாயம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். நாங்கள் நியாயமில்லாத எதையுமே சொல்லலை. நீங்கள் அரசு கொண்டு வந்தீங்க ஒரு சட்டத்தை, நாங்கள் வரவேற்கிறோம். அரசு தரத்தை வந்து பாதுகாக்கணும், மக்களுக்கு தரமான ரிப்போர்ட் போகணும்னு சொன்னீங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதை பின்பற்றுறோம். அதை நீங்கள் அப்படி தரமான ரிப்போர்ட்லாம் பின்பற்றும் போது இதெல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லைன்னு நம்ம சொல்கிறோம். அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அன்ஆத்தரைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அன்அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்குது. அதில் படித்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி 50,000க்கு அதிகமான தொழிலாளர்கள் வந்து இந்த துறையில் பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் வந்து அரசு தனியார்னு எப்படி பிரித்து பார்க்குறோம்? அதே அடிப்படையில் இவங்க வெளியே வரும்போது ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ முடிச்சு வெளியே வரும்போது இவங்க வந்து தனியார் பயிற்சி கூடங்கிறதும் அரசு ஏதோ அங்கீகாரம் கொடுத்து நடத்துகிற பயிற்சி கூடன்னு அவங்க மனநிலையில் வராங்க. படிக்காத பேரண்ட்ஸுக்கு எப்படி தெரியும்? கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க பக்கத்தில் எது கிடைக்குதோ அந்த இன்ஸ்டியூஷனில் அவங்க படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அரசு அங்கீகாரம் இல்லாத இன்ஸ்டியூஷனாக போயிடுது. ஸோ அதில் படிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி இந்த சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ அரசுக்கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, இவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து தனியார் துறையில் வேலை பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைனா இவங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏற்கனவே 25 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்து அவங்க வந்து ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. சரி, அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் அவங்கள வந்து வெளியே போனாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? ஸோ அவங்க குடும்பம் என்ன ஆகும்? ஸோ இதையும் அரசு வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். கடந்த ஆட்சியில் நாங்கள் பேச்சுவார்த்தையில் சரி நாங்கள் ஏதாவது உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இந்த அரசில் இனிமேல் தான் நாங்கள் பேசி அரசு அதையும் பரிசீலனைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதுபோக பார்த்திங்கன்னா மருந்து கடைகள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருந்து கடைகளை ஃபுல்லாக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குளுக்கோமீட்டர் வச்சு குத்தி பார்த்துட்டு 20 ரூபா வாங்கிட்டு இல்லை 30 ரூபா வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. 50 ரூபாக்குள்ளே வாங்கிக்கிறாங்க. ஒரு மருந்து கடைங்கிறது மருந்து விற்கிறதுக்கு தானே தவிர இந்த மாதிரி பரிசோதனைகள் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு 1000 கண்டிஷன் போடுறாங்க. பயோமெடிக்கல் வேஸ்ட் வாங்கணும், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிலாம் போடுறாங்க. எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அதை வந்து நீங்கள் தடுக்கணும். பொது இடங்கள், பூங்காக்கள், அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு வீட்டுக்கே வரோன்றாங்களா? அவங்களாம் என்ன மாதிரியான வீட்டுக்கு வரது? அதுலேயும் நாங்கள் கேட்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே லேப்ல இருந்து தான் வராங்க, நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை அதை தான் நாங்கள் அந்த மிஷினை வச்சு குத்தி பார்த்துட்டு போகிறது நான் கூட செய்யலாமே. ஆமாம், கண்டிப்பாக. வந்து இது நிறைய பேர் அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 299 ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணி தரலாம் போகிறோம், பேக்கேஜின்னு போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு முறையான லேப் இருக்கா, அவங்க முறையான டெக்னீஷியன் தான் அனுப்புகிறாங்களா, இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்களுக்கு தான் கட்டுப்பாடே கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் லேப் வச்சு கஷ்டப்பட்டு நடத்துகிறோம். இன்னொருத்தர் ஒரு போர்டை வச்சுக்கிட்டு ஒரு பில்டிங்கில் உட்காந்துக்கிட்டு சாம்பிளை கலெக்ட் பண்ணி எங்கேயாவது வெளியில் கொடுத்து ரிப்போர்ட் வாங்கி கொடுப்பாரு. அவங்களுக்கும் கட்டுப்பாடுகள் இல்லை. அவங்க அதை படிச்சிருக்காங்களானே தெரியாது, எதுவுமே தெரியாது. கட்டுப்பாடுகள் இல்லை. விதிகளை உருவாக்கும் போது அவங்களுக்கும் விதிகள் உருவாக்கணும்ல, அந்த மாதிரி விதிகளை அவங்க உருவாக்கலை. நாங்கள் அதையும் கோரிக்கை வச்சுருக்கிறோம். நீங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. நாங்களாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டை போட்டுட்ருக்குறோம். அவங்க யார் கலெக்ட் பண்ணுறா, எங்கே டெஸ்ட்டு போடுறான் எதுவுமே தெரியாது. ஒரு விளம்பரம் வரும், அவன் போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். ஆன்லைனில் இப்போ நிறையா போயிட்டு வருது. வீட்டுக்கே வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஒட்டு மொத்தமாக ஆன்லைனில் ஒழிக்கணும்னு நாங்கள் சொல்ல வரல. ஏன்னா ஆன்லைனை வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க, நம்ம அதை தடுக்க முடியாது. ஆனால் கட்டுப்பாடுகள் விதிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். மற்ற சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஆன்லைனில் ஒழிக்கணுமாங்க. நாங்கள் அதுக்குள்ளே வரல. நீங்கள் அவங்க கட்டுப்படுத்துங்க. கட்டுப்பாடுகள் கூட வச்சா கூட நான் ஒரு லேப் டெக்னீஷியன் வரும்போது நாங்கள் ஐடி கார்டு இல்லாமல் வாங்கி கேட்க, அதுதான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதுக்கு தான் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ எங்களுக்குன்னு ஒரு கவுன்சில் உருவாக்கணும் நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம். அது இப்போ தமிழ்நாடு அரசு அலைடு ஹெல்த் கவுன்சில் கொண்டாந்துட்டாங்க, மத்திய அரசோடைய இது வழிகாட்டுதலில். அப்போ அலைடு ஹெல்த் கவுன்சிலில் நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒரு டெக்னீஷியன் வாராருன்னா அவருடைய நம்பர் இருக்கான்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஐடி கார்டு எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதை வந்து அரசு செய்யணும். ஆனால் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அலைடு ஹெல்த் கவுன்சில் அப்படியே நிற்குது. இன்றைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோம், அலைடு ஹெல்த் கவுன்சில் எங்களை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் வச்சாதான் என்னென்ன பண்ணலான்னு நாங்கள் சொல்ல முடியும். அப்போ எங்களை கூப்பிடவே மாட்டேங்கிறீங்களே.
இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நாங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் நீங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்கன்னு நம்ம கேட்குறோம். இது மக்களுடைய பாதுகாப்புக்கு சுகாதாரத்துக்கே எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா எங்கே பண்ணுறாங்கன்னே தெரியலன்னு என்ன பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அதேமாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டு பொது இடங்களில் நீங்கள் வந்து கேம்ப்பு அதெல்லாம் நடத்துறதையும் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. நாங்கள் கேம்புகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் அவங்களா வராங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எந்த ஒரு இதுவுமே தெரியாது. இப்போ மக்களை பொறுத்தல என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது, இல்லை ஒரு பேக்கேஜிங்காக கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்பி எல்லாரும் மெடிக்கலுமே பேக்கேஜிங் போயிடுச்சு. பேக்கேஜிங்கிறதே ஏமாத்த சர்ஜரினா இது பண்ணால் ஒரு பேக்கேஜ், இது பண்ணால் ஒரு பேக்கேஜ். அதுவே என்னென்னா உங்களுக்கு அது நிறைய படத்தில் சொல்லணும், சதுரங்க வேட்டையில் சொல்லணும், ஆசையை தூண்டுறது தான். ஆசையை தூண்டும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துறாங்க. இப்போ மாசுகள் செக்கப்புன்னு ஒரு இது வந்து தேவையா தேவையில்லையா? தேவை இருக்கோ இல்லையோ, உங்கள் ஆசையை தூண்டியாச்சுன்னா நீங்கள் மாசுகள் செக்கப்புக்குள்ளே வந்துடுறீங்க. ஏதாவது ஒரு வியாதி இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. இல்லை அந்த ஆசையை முதல்ல இவங்களுக்கு தூண்டிடுறாங்களா ஆசையை? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக தான் வருது, வியாதி இருக்கிறவங்களுக்கு வியாதி வருது. ஆனால் அது எந்த நேரத்தில் தேவை, எப்போ தேவைங்கிறது தெரில. இவங்க வந்து ஒரு பேக்கேஜை போட்டு ஆசையை தூண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக மாசுகள் செக்கப் வந்துடுறாங்க. ஒன்று போனோம்னா 5000 10,000 வந்துடும், 1000 முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. அதில் யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு உண்மையிலே கண்டுபிடிக்க முடியுது. ஒட்டுமொத்தமாக நம்ம தவறு சொல்ல வரல. இல்லை அந்த மாதிரி பேக்கேஜில் போகிறவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் சொன்னது தான், 100 பேர் போனால் 90 பேருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்லிடுறாங்க அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அந்த மாதிரி வரல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சில பேர் எங்ககிட்ட வரவங்களே சொல்லுவாங்க, இது வரைக்கும் எனக்கு சுகரே கிடையாது, எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாதும்பாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து திடீர்னு அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் முதல்ல அவங்களுக்கு வராது. போக போக அவங்களுக்கு அந்த மருத்துவர்களை போய் சந்திக்கும் போது, திரும்ப அடுத்த கட்ட பரிசோதனைகள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த குறைபாடை உறுதிப்படுத்தும் போது தான் அவங்களுக்கு ஓகே நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மனநிலை வரும். இப்போ நானே இருந்தால் கூட திடீர்னு என்னை கூப்பிட்டு உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொன்னால் என்ன ஏற்றுக்கிட முடியாது. நான் உடனே இல்லை எங்கள் குடும்பத்திலே கிடையாது அப்படின்னு நான் முதல்ல சொல்லுவேன். அடுத்தடுத்த இதில் தான் நம்ம அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இருக்கிற பெரும்பாலான மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போல் சின்ன லேபுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறதே இல்லை. கண்டிப்பாக ஐபிஎம், ஆர்த்தி இந்த மாதிரி பெரிய பெரிய லேபு தான் எழுதி கொடுக்குறாங்க, நீங்கள் இங்கே தான் போய் எடுக்கணும்னு. நம்ம அதை தவிர்த்து போய் எங்கேயாவது எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேனோ ஒரு பிளட் டெஸ்ட்டோ எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கும்போது, நான் இங்கே சொல்லவே இல்லையே, நீ ஏன் இங்கே போய் எடுத்த, இது பார்த்தா எனக்கு சரியா தெரியல, வந்து வேற எடுத்துருவான்றாங்களா, இதெல்லாம் என்ன மாதிரியான மனிதன்? இதுக்கு நான் நேரடியாக பதில் கொடுத்துருவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றேன். அப்போது வந்து அவர் கோபிநாத் அவர்கள் பேசும்போது கேட்டாங்க, இதே கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே பதில் அதுதான், கமிஷன் அப்படிங்கிறது தான். நீங்கள் மருத்துவத்துறையில் எழுதப்படாத சட்டமாக இன்றைக்கி கமிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு மருத்துவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு லேபுக்கு போகணுன்னு சொல்கிறாருன்னா அவருக்கு ஏதோ அதில் ஒரு ஆதாயம் இருக்குது, இதை மறுக்க முடியாது. இன்றைக்கி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து சட்டம் போட்டிருந்தால் கூட அதை தாண்டி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. வெவ்வேறு வழிகளில் அவங்க வந்து பணம் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் பணம் கொடுக்கலாம் உங்கள் லேபுக்கு டெஸ்ட்டு எழுத மாட்டாங்க. இதுதான் அதனுடைய ரீசன். பணம் தான் அதில் பிரதானமாக இருக்குது. அதை தடுப்பதற்கு அரசு முயற்சி எடுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரிசோதனைன்னா இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சுகர்னா 50 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை அரசு போடணும். கார்பரேட் நிறுவனத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வைக்கணும். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. நார்மலாக இப்போ ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரோட்டோர கடையில் இட்லி 10 ரூபா இருக்குது, சரவண பவனில் 50 ரூபா இருக்குது, கேள்வி கேட்க முடியுமான்பாங்க. கரெக்டு தானே? அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் அரசு நினச்சா இதெல்லாம் சரி பண்ண முடியும். இது முடியாதுங்கிறது கிடையாது. ஏன்னா மருத்துவங்கிறது வந்து சேவையாக தான் இருக்கணுமே தவிர பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கக்கூடாது. சேவையிலேருந்து மாறி கமர்ஷியலாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அரசாங்கங்கள் வந்து சரியான திட்டங்களை கொடுத்து கொண்டு வரலைங்கிறத நம்ம சொல்கிறோம். அரசாங்கம் வந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒழிக்கணுங்கிற மாதிரி வர்றதுனால கார்பரேட்டுக்கு ஆதரவாக தானே வராங்க. வரும்போது சின்ன லேவெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க எப்படி இதுக்குள்ளே வருவாங்க? அப்போ அரசாங்கம் வந்து இந்த சட்டங்களை வந்து கொஞ்சம் கடுமையாக்கி இவ்வளோ தான் ரேட் வாங்கணும், இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுங்கிறத கொடுத்தாங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கும். அந்த மாதிரி இப்போ வேறு என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க உங்கள் இதில்? மேஜர் கோரிக்கைகளை விட வேறு ஏதாவது இருக்கா? இந்த மேஜர் டிமாண்டு நாங்கள் இதுதான் வச்சுருக்குறோம். மெயினாக கையெழுத்து போடுறதுக்கு ஆய்வு நுட்பங்களுக்கு அனுமதி கொடுக்கணுங்கிற கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை. அதுபோக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் தான் வச்சுருக்கணும், லைசன்ஸ் தேவையில்லை.
பொது இடங்களில் பரிசோதனை பண்ணுறதை தடை செய்யணும். இது போன்ற கோரிக்கை. ஆன்லைன் வர்த்தகம், மருந்து கடைகளில் பரிசோதனை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வர கோரிக்கைகள் தான் நம்ம வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து அரசு வந்து கொஞ்சம் செவிசாய்த்து உடனடியாக பரிசீலிக்கணும். ஏன்னா இது வந்து வெறும் ஏதோ ஒரு சின்ன லேபோட பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக இதை நம்பி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அதை அவங்கள நம்பி இருக்கக்கூடிய இந்த ரியேஜன் விற்கக்கூடிய கம்பெனிகள், அதை நம்பி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நமது தமிழன் டிவி வாயிலாக அரசுக்கு போய் கண்டிப்பாக சேரும். அந்த லேபு கஷ்டப்படுறவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன லேபுகளுடைய பிரச்சனைகளை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நம்ம அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தமிழன் தொலைக்காட்சிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கண்டிப்பாக எனக்கு நன்றி. மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.